ஓம் நம சிவாய நமக. தென்னாடுடைய சிவனே போற்றி, எந்நாட்டவர்க்கும் இறைவா போற்றி. நீங்கள் வசிக்கின்ற உங்களுடைய இல்லத்தில் பார்த்தீங்கன்னா, நீங்கள் வழிபாடு செய்யக்கூடிய அந்த குலதெய்வங்களாக இருக்கட்டும், இல்லை வேறு இஷ்ட தெய்வங்கள், இப்படி எந்த ஒரு தெய்வங்களாக இருக்கட்டும், அந்த தெய்வங்களும் உங்கள் கூடயே அந்த வீட்டில் இருக்கிறதா அப்படிங்கிறத சில அறிகுறிகளை வைத்து நம்ம தெரிந்து கொள்ளலாம். ஒரு வீடு என்றால் அந்த வீட்டில் பார்த்தீங்கன்னா இறை அம்சம் கண்டிப்பாக நிறைந்திருக்க வேண்டும். நம்முடைய குலதெய்வமும் இஷ்ட தேவதைகளும் அதிர்ஷ்ட தேவதைகளுமே நம்முடைய வீட்டில் நிரந்தரமாக வாசம் செய்தால்தான் நம்முடைய வீடு சுபிட்சம் பெறும். இப்படிப்பட்ட நல்ல சக்திகள் நம் வீட்டில் நிரந்தரமாக குடிகொண்டுள்ளது என்பதை உணர்த்தக்கூடிய சில அறிகுறிகள் என்ன அப்படிங்கிறதான் இந்த பதிவில் நம்ம தெரிந்து கொள்ள போகிறோம். இந்த அறிகுறிகளை சில சமயங்களில் நம்மளால் உணர முடியும். ஆனால் அந்த அறிகுறியானது நமக்கு நன்மை தரக்கூடியதா தீமை தரக்கூடியதா என்ற மனக்குழப்பம் சில சமயங்களில் வரும். அதாவது உங்கள் வீட்டில் பார்த்தீங்கன்னா தெய்வம் இருந்தால் இந்த மாதிரியான அறிகுறிகள்லாம் இருக்கும். இதை பார்த்து நீங்கள் பயப்படக்கூடாது. அதனால் அது என்னென்ன அறிகுறிகள், இந்த மாதிரியான இந்த பதிவில் குறிப்பிட்டுள்ள அறிகுறிகள் உங்கள் வீட்டில் இருக்கிறதா அப்படிங்கிறதையும் கீழே மறக்காமல் சொல்லுங்கள். நம்ம பதிவிற்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி ஒரு முக்கியமான விஷயத்தை தெரிந்து கொள்ளலாம். அதாவது நீங்கள் எப்பொழுதுமே பார்த்தீங்கன்னா தினமும் காலையில் குளித்து விட்டு நீங்கள் எப்பொழுது வேலைக்கு போவீங்க, இல்லை ஏதாவது ஒரு விஷயத்திற்கு வெளியே போகிறீங்கன்னா, இல்லை ஏதாவது ஒரு விஷயம் உங்களுக்கு நல்லபடியாக நடக்கணும், இது நிறைவேறணும் அப்படிங்கிற ஒரு ஆசை, டக்குன்னு அது நிறைவேறணும், இன்றைக்கி நாள் உங்களுக்கு நல்லா இருக்கணும் அப்படின்னு நினைக்கணும்னா, காலையில் எந்திரிச்சு குளித்து முடித்தோடனே அந்த மண் குடுவையில் பார்த்தீங்கன்னா குடிக்கின்ற தண்ணீர் அதை நல்லா நிரப்பி வச்சுக்கோங்க. அதை கொண்டு போய் உங்கள் வீட்டு பூஜை அறையில் போய் வச்சுருங்க. இறைவனிடம் மனதார வேண்டிக்கோங்க. உங்களுடைய குலதெய்வமும் இஷ்ட தெய்வத்திலே இன்றைக்கி நான் போகிற காரியம் நல்லபடியாக நடக்கணும், இல்லை ஒரு விஷயமாக ஒரு பேச்சுவார்த்தை போகுது இப்படின்னு எதுவாக இருந்தாலும் அந்த விஷயம் கட்டாயம் நல்லபடியாக நடக்கணும் அப்படின்னு நினைக்கிறவங்க பூரா காலையில் எழுந்திரிச்சு குளித்த உடனே அந்த மண்குடுவையில் தண்ணியை கொண்டு போய் பூஜை அறையில் வேண்டிட்டு அதுக்கப்புறம் போய் நீங்கள் சாப்பிட போயிருங்க. சாப்பிட்டுட்டு வந்து அந்த தண்ணீரை குடிச்சிருங்க. அவ்வளவுதான். இது பார்த்தீங்கன்னா ஒரு சக்தி வாய்ந்த ஒரு பரிகாரம்னே சொல்லலாம். இது அனுபவ ரீதியாக நிறைய உணர்ந்த உண்மைகள். இந்த ஒரு விஷயத்தை நீங்கள் தினந்தோறுமே வீட்டில் உள்ள ஆண்களோ பெண்களோ கடைபிடித்து வந்தாலே நீங்கள் நடத்துகின்ற எந்த ஒரு விஷயமாக இருந்தாலும், தொடங்குகின்ற எந்த ஒரு விஷயமாக இருந்தாலும் அது வெற்றியை மட்டும்தான் கொடுக்கும். அவ்வளோ ஒரு அதிர்ஷ்டம் வாய்ந்த ஒரு தண்ணீராகவே இது கருதப்படுகிறது. அதனால் கட்டாயம் இந்த ஒரு விஷயத்தை மேற்கொள்ளுங்க. வாங்க இப்போ இறையாம்சம் நம்ம வீட்டில் தெய்வ கடாட்சம் இருப்பதை உணர்த்தும் அறிகுறிகளை நம்ம தெரிந்து கொள்ளலாம். நம்மளுடைய சேனலுக்கும் முதன்முறையாக வரவங்க சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. மறக்காமல் உங்களுடைய நண்பர்களுக்கும் இந்த பதிவானதை பகிர்ந்து கொள்ளுங்கள். முதல்ல பார்த்தீங்கன்னா நம்ம எப்பொழுதுமே நம்முடைய வீட்டில் பூஜை செய்து முடித்த பின்பு இறைவனிடம் ஏதாவது வேண்டுதல் வைத்த பின்பு நம்முடைய செவிகளுக்கு ஏதாவது ஒரு ரூபத்தில் நல்ல செய்திகள் வரும். அதாவது சில பேருக்கெல்லாம் பார்த்தீங்கன்னா நம்ம ஒரு வேண்டுதல் வைக்கோம்னா டக்குன்னு அது நிறைவேறாது. ஆனால் ஒரு சிலவங்களுக்கு அந்த வேண்டுதல் வச்சு இங்கிட்டு தான் வந்திருப்பாங்க, அந்த காதில் பார்த்தீங்கன்னா நல்ல செய்தி வந்து சேரும். அந்த நல்ல செய்தியானது பார்த்தீங்கன்னா அதாவது அவங்க வேண்டுனதாக இருக்கலாம், இல்லை நம்ம வீட்டில் இருப்பவர்களுக்கு நடக்கக்கூடியதாக இருக்கலாம், அல்லது மற்றவர்களுக்கு நடக்கக்கூடிய நல்ல செய்தியாகவும் இருக்கலாம். இப்படி நீங்கள் பூஜை அறையில் உங்கள் பூஜையை முடிச்சுட்டு இங்கிட்டு வந்த உடனே இந்த மாதிரியான நேர்மறையான செய்திகள் உங்களை சந்தோஷப்படுத்தக்கூடிய அளவுக்கு, உங்களை பூரிப்படைய செய்யும் அளவிற்கு உங்களை செவிகளில் வந்து இந்த மாதிரியான விஷயங்கள் விழுது அப்படின்னாலே இறைவன் கட்டாயம் உங்கள் வீட்டில் குடியிருக்கிறார் அப்படிங்கிறது தான். ஒரு வீடானது இருந்துச்சுன்னு பார்த்தீங்கன்னா அந்த வீட்டில், அதாவது சும்மா நம்ம இருக்கிறோம்னா அந்த வீட்டோட சூழ்நிலையை பொறுத்து அந்த வீட்டில் ஒரு விதமான வாசனைகள் வரும். இப்போ கிச்சனில் நம்ம பாத்திரங்களை விளக்காமல் போட்டிருக்கோம்னா கிச்சனில் ஒரு விதமான துர்நாற்றம் ஏற்படும். இப்போ வீடை நம்ம சுத்தம் பண்ணாமல் போட்டிருக்கோம்னா வீட்லேயுமே ஒரு விதமான கெட்ட அந்த எதிர்வினைகள் சூழ்ந்திருப்பதனால நமக்கு அது ஒரு, அதாவது வெளியே நம்ம போகும்போது நமக்கு நல்லா இருக்கும், ஆனால் உள்ளே வந்த உடனே நம்மளுடைய அந்த மைண்ட் செட் அப்படியே டவுன் ஆகும். அப்போ அந்த பாசிட்டிவ் எனர்ஜி அந்த இடத்துல இல்லாமல் போகிறதுனால நம்ம வெளியே பார்த்தீங்கன்னா எல்லாமே கலந்துருக்கும், நமக்கு அது ஒரு சரிக்கு சமமாக போயிட்டுருக்கும். ஆனால் நம்ம வீட்டுக்குள்ளே வந்த உடனே ஒரு டவுன், நம்ம வந்த உடனே முகம் சுளிக்கிற அளவுக்கு நம்மளுடைய எனர்ஜி பூராமே லோ ஆன மாதிரி இருந்துச்சுன்னா அந்த வீட்டில் எதிர்வினைகள் அதிகமாக இருக்கும். இதுவே சில சமயங்களில் நம்மளுடைய வீட்டில் சுப செய்திகள் பேசும்போதும் சரி, எப்பொழுதுமே மங்களகரமான நறுமணம் வீச ஆரம்பிக்கும். இப்படியாக இருக்கும் பட்சத்தில் பார்த்தீங்கன்னா அந்த வீடு எப்பொழுதும் சுத்தமாக இருக்குது. அது மட்டும் இல்லாமல் தெய்வங்கள் விரும்பி அந்த வீட்டில் இருக்குதுன்னு அர்த்தம். அப்படி இருக்கும் பட்சத்தில் நீங்கள் தொடங்க போகும் அந்த நல்ல காரியம் எந்த விதமான தடைகளும் இல்லாமல் முடியும் என்பது குறிப்பிடத்தக்கது. நிறைய பேர் இந்த நறுமணத்தை உணர்ந்திருப்பார்கள்.
வீட்டில் அந்த சமயத்தில் பார்த்திங்கன்னா ஊதுபத்தி சாம்பிராணி தூபம் கூட நம்ம போட்டிருக்க மாட்டோம். ஆனால் நல்ல கோவிலில் இருந்து நம்ம கோயிலுக்கு போகும்பொழுது ஒரு வாடை வரும், ஒரு ஃபீலிங் வரும். அந்த ஒரு விஷயம் நம்ம வீட்டில் அப்படியே நமக்கு நடக்கும். அதாவது ஏதாவது ஒரு நல்ல விஷயம் பேசும் பொழுது, சுபகாரியங்கள் இப்படி ஆரம்பிக்கலாம் அப்படின்னு நினைக்கும் பொழுதே நமக்கு இந்த மாதிரியான நேர்மறை ஆற்றல்கள் வருகிறது என்றால் நம்ம வீட்டில் இறைவன் குடியிருக்கிறார் அப்படிங்கிறது தான். அதாவது எல்லார் வீட்லேயுமே பார்த்திங்கன்னா நம்ம எந்த அளவுக்கு தூய்மையாக வைத்து இறை வழிபாட்டில் கவனம் செலுத்துகிறோமோ அந்த அளவுக்கு அந்த வீட்டில் பார்த்திங்கன்னா தெய்வ கடாட்சம் நிரம்பி இருக்கும் அப்படிங்கிறது தான் நிதர்சனமான உண்மை. மனிதர்களுக்கு நமக்கு கஷ்டம் வராமல் இருக்கும் என்று சொல்லிவிட முடியாது. ஏதாவது ஒரு சூழ்நிலையில் எல்லாருமே பார்த்திங்கன்னா கஷ்டத்தை அனுபவிக்க தான் செய்வோம். கஷ்டமே இல்லாமல் யாருமே வாழ்ந்து விட முடியாது. அப்படிப்பட்ட கஷ்டம் கட்டாயம் நம்முடைய குடும்பத்திற்கு வரும். அது பெரிய கஷ்டமாக மிகப்பெரிய கஷ்டமாக கூட இருக்கலாம். அதன் மூலம் நீங்கள் பல பிரச்சனைகளை சந்தித்திருக்கலாம், பல வீண் விரயங்களை சந்தித்திருக்கலாம். இருப்பினும் அந்த பிரச்சனைக்கு கடவுள் ரூபத்தில் யாராவது ஒருவர் வந்து உங்களுக்கு தீர்வை வழங்கி கொண்டே இருப்பார். அதாவது நமக்கு கஷ்டம் அடுத்தடுத்து வரும், மனசளவும் வரும். ஆனால் எல்லாம் வந்தாலுமே நமக்கு கரெக்டாக அதற்கு தேவையான எல்லாமே இந்த சைடு இருந்தும் அந்த பலன்கள் கிடைத்து கொண்டே இருக்கும். சில பேருக்கெல்லாம் பார்த்தீங்கன்னா திடீர்னு ஒரு அமௌண்ட் தேவைப்படும், ஆனாலும் அந்த அமௌண்ட் கிடைக்கும். திடீர்னு ஏதாவது ஒரு கஷ்டம் ஏற்படும், அந்த கஷ்டத்திற்கான தீர்வும் பின்னாடியே வரும். இப்படி இருந்தாலும் உங்களுடைய தெய்வம் உங்கள் கூட எப்பொழுதுமே இருக்கிறார் அப்படிங்கிறதா. அதாவது நமக்கு வரக்கூடிய சங்கடங்களுக்கு தீர்வையுமே அவர் வழங்கி கொண்டே இருப்பார் அப்படிங்கிறது தான். அது மட்டும் இல்லாமல் பார்த்தீங்கன்னா சில பேர் இந்த ஒரு வேண்டுதல் வைப்பாங்க. அதாவது இத்தனை நாளுக்குள்ளே இது நடந்தால் நான் கோவிலுக்கு இப்படி செய்கிறேன், இல்லைன்னா இந்த ஒரு பரிகாரத்தை செய்கிறேன் அப்படின்னு நீங்களும் அதை ஏற்று மனதார பரிகாரத்தையும் வழிபாட்டு முறையிலும் செய்து வருவீர்கள். அந்த பரிகாரத்தை செய்வதன் மூலம் உங்களுக்கு இருந்து வந்த பிரச்சனைகள் சில நாட்களிலே சுகமமாக முடிந்துவிடும். அது பண பிரச்சனையாக இருக்கலாம், இல்லை உடல்நல கோளாறுகளாக கூட இருக்கலாம். அதாவது மலை போல் வந்த கஷ்டம் கூட பனி போல விலகி இருக்கும். அந்த அளவுக்கு இறைவன் நமக்கு இதை நிகழ்த்தி வைப்பார். உங்களுடைய பிரச்சனைக்கு உங்களுக்கு தீர்வை சொன்னது கட்டாயம் அந்த தெய்வத்தின் சொரூபம் தான். அதனால் அதில் சந்தேகமே கிடையாது. அதனால் எப்போதும் அந்த தெய்வ வழிபாட்டிலேருந்து நம்ம பின்வாங்கி விடவே கூடாது. மனித ரூபத்தில் கடவுள் தான் வந்து உங்களுக்கு ஏதேனும் உதவிகளை செய்துள்ளார் என்பதை நம்ம தெரிந்து கொள்ளணும். ஏன்னா நம்ம கஷ்டத்தில் புலம்பி கொண்டிருப்போம், இல்லை ஏதோ நினச்சிக்கிட்டு இருப்போம். திடீர்னு யாரோ வருவாங்க, நம்மிடம் பேசுவாங்க. அவங்க பேச்சை நம்ம கேட்ட உடனே நமக்கு ஒரு விதமான புத்துணர்ச்சி ஏற்படும். இது எல்லோருக்குமே நடந்து விடுவது கிடையாது. அப்போ அவங்க போனதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா நமக்கு இருந்த அந்த கவலைகள் கஷ்டங்கள் எல்லாமே நம்ம விட்டு போன மாதிரி இருக்கும். அடுத்து என்ன பண்ணுறோம் அப்படிங்கிறத நம்ம மூவ் பண்ணிட்டு போயிடுவோம். இதேபோல் நமக்கு ஏதேனும் பிரச்சனைகள் வரப்போகிறது என்பதை முன்கூட்டியே நம்முடைய உள் உணர்வும் சொல்ல ஆரம்பிக்கும். அப்படி இல்லை என்றால் யாராவது ஒருவர் முன்பின் அறிமுகம் இல்லாதவர்கள் கூட அந்த இடத்தில் வந்து நமக்கு உதவி செய்வார்கள். இப்படி இருந்தாலும் இறைவன் நம்ம கூட எப்பொழுதுமே இருந்து கொண்டு வசித்து கொண்டு இருக்கிறார் அப்படிங்கிறதான் நிதர்சனமான உண்மை. சிலதையெல்லாம் நம்ம செய்தே ஆக வேண்டும் என்று கட்டாயம் இருந்தால் கூட கடைசி சமயத்தில் நம்மால் அந்த ஒரு செயல்பாட்டை செய்ய முடியாமல் போய்விடும். இறைவன் அதை தடுத்து நிறுத்தி விடுவார். அதற்கு பின்பு தான் நாம் உணர்வோம், ஓஹோ நல்ல வேளை அந்த காரியத்தை நம்ம செய்யவில்லை, செய்திருந்தால் நம்ம பெரிய துன்பத்தில் சிக்கியிருப்போம் என்று. அந்த இடத்தில் உங்களை காப்பாற்றியதும் உங்களுடைய தெய்வம்தான். அதாவது இப்போ நம்ம திடீர்னு வெளியே போகிறோம், சில நேரங்களில் வெளியே போகும்பொழுது நம்மளுக்கு தடுக்கும் ஏதாவது, இல்லைன்னா ஏதாவது ஒரு விலங்குகள் இல்லை வண்டி, இப்படி ஏதாவது வண்டி பழுதாகுது, இல்லை நம்ம போகின்ற காரியங்கள் அன்றைய தினம் லேட்டாக போகிறோம், நமக்கே அந்த உள்ளுணர்வு சொல்லுவோம், என்ன இன்றைக்கு ஒரு மாதிரியாகவே இருக்கே அப்படின்னு சொல்லுவோம். ஆனால் நம்ம அந்த தடைகள் எல்லாத்தையும் தாண்டி அதற்கப்புறம் போய் அந்த இடத்துல நிற்கும்போது தான் தெரியும் நம்ம சீக்கிரம் வந்திருந்தால் அந்த இடத்துல நமக்கு பல பிரச்சனைகள் நடந்திருக்கும் அப்படின்னு. அப்போ அந்த தடைப்படுவது கூட நம்ம பாசிட்டிவாக எடுத்துக்கிடணும். அப்போ இறைவன் தான் நம்மளை இந்த வேலையை செய்ய விடாமல் தடுத்திருக்காரு, இது ஒரு நல்லது தான் அப்படின்ட்டு நம்ம எடுத்துக்கொள்ளணும். தலைக்கு வந்தது தலைப்பாகையோடு போனது, அந்த மாதிரி தான். இந்த மாதிரியும் சில பேருக்கு நடந்திருக்கும். அந்த இடத்துல பெரிய அசம்பாவிதம் நடக்க இருக்கும். இங்கே பார்த்தீங்கன்னா நமக்கு சட்டுன்னு ஏதோ ஒரு ரூபத்தில் வந்து நமக்கு அந்த தடங்கள் ஏற்பட்டிருக்கும். அதனால தான் வாசப்படியில் தடுக்குனா கூட உள்ளே வந்து அமர்ந்து தண்ணி குடிச்சிட்டு போகணுன்னு பெரியவங்க அந்த காலத்துலேயும் சொல்கிறாங்க. இதற்கெல்லாம் காரணம் இருப்பது இதுதான். நமக்கு அந்த எதிர்வினைகள் தாக்கிவிடக்கூடாதுன்னு நம்ம கூட இருக்கின்ற அந்த நேர்மறை ஆற்றலான இறைசக்தி நம்மளை தடுக்கும். இதை புரியாமல் அவசரத்தில் அப்படியே நம்ம விழுந்து ஓடுறோம்னா அங்கே போய் நமக்கு அடிபட தான் செய்யும்.
அதனால் அதையும் நம்ம புரிந்து கொள்ளணும். சில சமயங்களில் குலதெய்வ கோவிலுக்கு செல்ல முடியாமலே தடைகள் வந்து கொண்டே இருக்கும். திடீரென்று நீங்கள் எதிர்பாராமல் குலதெய்வ கோவிலுக்கு செல்லும் சந்தர்ப்பம் அமையும். அப்படி அந்த குலதெய்வத்தை தரிசனம் செய்து வந்த பின்பு நாமே எதிர்பார்க்காத நல்ல செய்தி ஒன்று நமக்கு கிடைக்கும். இப்படிப்பட்ட வியக்கத்தக்க சம்பவங்களும் நிகழும் பட்சத்தில் கட்டாயம் உங்கள் தெய்வங்கள் துணை நிற்கிறது என்பதில் சந்தேகமே கிடையாது. நம்ம ஒரு விஷயத்திற்கு போகணும்னு நினைப்போம். ஆனால் அந்த இடத்திற்கு அந்த சூழ்நிலை நம்மளை அழைச்சா மட்டும்தான் நம்மளால் போக முடியும். விடாப்படியாக நம்ம அந்த இடத்திற்கு போகணும்னு நினச்சாலும் அந்த இடத்தின் அதாவது நம்ம அழைப்பு விடாமலே நம்ம வீண்டா விவாதமாக நம்ம போயே தீருவோன்னு போகிறோம்னா அந்த இடத்துல நமக்கு அசம்பாவிதம் தான் நடக்கும். நம்ம திடீர்னு ஏதோ நம்ம வேறு ஏதோ நினச்சிக்கிட்டு இருப்போம். ஆனால் அந்த இடத்துக்கு திடீர்னு போயிடுவோம். இப்போ நம்ம வெளியே போகிறோம், வெளியே வேறு ஒரு இடத்து சோழியாக போகிறோம். அப்போ திடீர்னு பார்த்தீங்கன்னா ஏதோ ஒரு ரூபத்தில் நம்மளுடைய குலதெய்வ கோயிலுக்கோ இல்லை வேறு ஏதோ இஷ்ட தெய்வ கோயிலுக்கோ நம்ம போயிடுவோம். அப்போ இதற்கெல்லாம் காரணம் என்ன? நம்ம மற்ற நாட்களில் சும்மா ஃப்ரீயாக இருப்போம், அப்போல்லாம் போக முடியாது. ஆனால் நம்ம வேறு ஏதோ காரணத்துக்காக போவோம். ஆனால் திடீர்னு பார்த்தா கோயிலில் போயிருப்போம். அப்போ அந்தந்த சூழ்நிலையில் இறைவன் நம்மளை அழைக்கிறார் அப்படின்னா அதற்கு பின்னாடி ஒரு காரணம் இருக்கத்தான் செய்யும். இப்படியான பல அற்புதங்கள் பல நிகழ்வுகள் பார்த்திங்கன்னா வாழ்க்கையில் நமக்கு நடக்கத்தான் செய்யும். இது எல்லாமே தெய்வம் நம்ம கூட இருந்தால் தான் இந்த மாதிரியான அறிகுறிகள் நமக்கு நிகழும் அப்படிங்கிறத அனைவருமே புரிந்து கொள்ள வேண்டும். இப்படியாக நீங்கள் கஷ்டப்படக்கூடிய தருணங்களில் ஏதாவது ஒரு வழியில் உங்களுக்கு ஒரு விடிவு காலத்தை அந்த இறைவன் காட்டி கொண்டே இருந்தால் தொடர் கஷ்டங்கள் மூலம் உங்களை துயரப்படுத்தாமல் இந்த கஷ்டங்களுக்கான தீர்வு உங்களுக்கு கிடைத்தது, இந்த துயரத்திலிருந்து நீங்கள் மீண்டும் வந்து கொண்டே இருக்கீங்க அப்படிங்கிற பட்சத்தில் இப்படிப்பட்ட சம்பவங்கள் உங்களுடைய வீட்டில் நடந்து கொண்டிருந்தால் உங்களது குலதெய்வமோ இஷ்ட தெய்வமோ இறை வழிபாட்டையும் என்றென்றைக்கும் கைவிடாமல் நீங்கள் செய்து கொண்டே இருக்கணும். அவர்கள் எப்பொழுதுமே உங்கள் கூட இருக்கிறாங்க அப்படிங்கிறதையும் உணர்ந்து கொள்ளுங்கள். அவர்களுக்கு தினந்தோறும் நன்றியை செலுத்தி கொண்டு நீங்கள் உங்கள் வேலையை ஆட்டோமேட்டிக்காக பார்க்க போய்கிட்டே இருக்கலாம். எந்த காரணத்தை கொண்டும் தெய்வங்களை குலதெய்வங்களாக இருக்கட்டும் இஷ்ட தெய்வம் எதுவாக இருந்தாலும் அவர்களை மறந்து விடக்கூடாது. ஏன்னா நம்ம அவர்களை மறந்து விட்டோம் அப்படின்னா நம்ம கூட அந்த தெய்வ கடாட்சம் இருக்காது. அப்போ கோவிலில் மட்டும்தான் அந்த தெய்வ கடாட்சம் இருக்கும். நம்ம வீட்டில் குலதெய்வத்தை வழிபாடு செய்யும்போது தான் குலதெய்வம் கோவிலிருந்து நம்ம வீட்டிற்கு வந்து குடிகொள்ளும். குலதெய்வம் நம்ம வீட்டிற்கு வந்துட்டு போனாலுமே அந்த அருளானது நமக்கு எப்பொழுதும் இருக்கும். அப்போ நம்ம வீட்டில் என்ன பேசினாலும் என்ன செயல்படுத்தினாலும் அது நமக்கு அந்த குலதெய்வத்தினுடைய அருள் நமக்கு எல்லா வகையிலையும் அது நன்மை அளிக்கக்கூடும். இதே வீட்டில் விளக்கேற்றாமல் பூஜை செய்யாமல் எதுவுமே செய்யாமல் நம்ம பாட்டுக்கு இருக்கிறோம் அப்படிங்கிற பட்சத்தில் பார்த்திங்கன்னா அந்த வீட்டில் எதிர்வினைகள் தான் சூழ்ந்திருக்கும். வீட்டை எப்பொழுதும் சுத்தமாக வச்சுக்கோங்க. தினந்தோறும் பூஜைகளை மேற்கொள்ளுங்க. எல்லா வழிமுறைகளும் வீட்டில் அந்த அளவுக்கு நீங்கள் கோவில் போல் இறையாம்சத்தை பெருக்கி வைத்து கொள்ளுங்கள். அதே போல் நீங்களும் நல்ல முறையில் நல்ல எண்ணங்களை நல்லவைகளை சிந்தித்து கொண்டு அப்படி வாழும் பொழுதும் உங்களுடைய வாழ்க்கை சிறப்பாக இருக்கும். அதாவது சாமி கும்பிட்றோம், பரிகாரங்கள் செய்கிறோம், திரும்ப போய் தவறுகளை செய்து கொண்டு சாமியை போய் வேண்டுவதில் எந்த ஒரு பிரயோஜனமும் கிடையாது. நீங்களும் ஒழுக்கமாக இருக்கணும், இறைவனையும் எப்பொழுதும் மறந்து விடக்கூடாது. இப்படி இருந்தாலே உங்களுக்கு அந்த இறைவனின் ஆசீர்வாதம் நிச்சயம் உண்டு அப்படிங்கிறது தான் நிதர்சனமான உண்மை. அதேபோல் பார்த்தீங்கன்னா நீங்கள் தினமும் காக்கைக்கு சோறு வைக்கும் பழக்கம் உடையவர்களாக இருந்தால் நிச்சயம் இதை நீங்கள் உற்று நோக்கி பாருங்கள். நீங்கள் சாதம் வைக்கும் பொழுது காக்கை சாதத்தை சாப்பிடாமல் சிறிது நேரம் அமைதியாக வீட்டை பார்த்து கொண்டே இருக்கும். கொஞ்ச நேரம் கழித்து தான் அது சாப்பிட துவங்கும். இதை கவனித்து பார்த்தால் தெரியும். இப்படி காக்கை உங்கள் வீட்டை நோக்கி பார்த்து கொண்டே இருந்தால் அங்கு குலதெய்வம் அருள் நிச்சயம் இருக்கும் அப்படிங்கிறது ஐதீகம். குலதெய்வம் வாசம் செய்வதால் தான் பிரித்துக்கள் ரூபமாக காக்கைகள் நம் வீட்டை உற்று நோக்குகிறது. சாதத்தை எடுக்க வந்த காக்கை சாதத்தை எடுக்காமல் நம் வீட்டையே பார்த்து கொண்டிருந்தால் குலதெய்வ வாசம் உண்டு அப்படிங்கிறதையும் நம்ம உணர்ந்து கொள்ளணும். மேலும் பார்த்திங்கன்னா நம்மளுடைய வீட்டில் திடீரென்று நறுமணங்கள் வீசும். வீட்டில் சந்தனத்தின் நறுமணம், விபூதியின் நறுமணம், பூவின் வாசம், இந்த வாசனைகள் எல்லாம் நம்மளுடைய வீட்டில் திடீரென்று வருகிறது என்றால் அந்த வீட்டில் குலதெய்வத்தின் நடமாட்டம் இருக்கிறது என்று அர்த்தம். கோவிலில் உங்கள் குலதெய்வத்திற்கு செய்யப்படும் சந்தன அபிஷேகம், விபூதி அபிஷேகம் என்று இப்படி செய்வது. இப்படி பார்த்தீங்கன்னா இவ்வாறான வாசனைகள்லாம் ஆலயங்களில் குலதெய்வத்திற்கு இந்த பூஜைகள் செய்யும் பொழுது நம்ம வீடுகள்லையுமே இந்த வாசம் அடிப்பதற்கு காரணம் குலதெய்வமானது நம்ம வீட்டில் இருப்பதற்கான உண்மைதான் அப்படிங்கிறதை நம்ம புரிந்து கொள்ளணும். சில நேரங்களில் பார்த்தீங்கன்னா நிறைய வீடுகளில் பூஜை அறைகளில் எல்லா இடங்களையுமே பள்ளிகள் நடமாட்டத்தை நம்ம காணலாம்.
பள்ளிகள் இருப்பதை வைத்து கொண்டும் நம்ம குலதெய்வம் இருப்பதை கண்டுகொள்ளலாம். ஏன்னா ஒரு வீட்டில் பார்த்தீங்கன்னா நிறைய வீடுகளில் பள்ளிகள் இருக்கும், ஒரு சில வீடுகளில் பள்ளிகளே இருக்காது. பள்ளிகள் இருப்பதும் ஒரு வகையில் நல்ல சகனங்களை நிறைந்திருப்பது அப்படிங்கிறத நம்ம தெரிந்து கொள்ளணும். நம்ம நிறைய வேலைகளில் ஈடுபட்டு இருப்போம், ஆனால் குறிப்பாக பூஜை நேரங்களில் பார்த்திங்கன்னா பள்ளிகள் அதிகமாக நம்ம சத்தமிடுவதை கவனித்திருக்க மாட்டோம். சத்தமிட்டிருக்கோம், ஆனால் நம்ம கவனித்திருக்க மாட்டோம். ஏதோ சவுண்டு விடுது அப்படிங்கிற பட்சத்தில் தான் நம்ம இருந்திருப்போம். அந்த நேரத்தில் நம்ம கவனிக்கும் பொழுது தான் அந்த நேரத்தில் குலதெய்வமானது அந்த இடத்துல இருக்கிறது அப்படிங்கிறதையும் நம்ம உணர்ந்து கொள்ளணும். பள்ளிகள் எப்பொழுதுமே சத்தமிடுவது கிடையாது, அது நிறையாக இருந்தாலும் கூட குறிப்பாக சத்தமிடாமல் தான் இருக்கும். அப்போ குறிப்பிட்ட நம்ம பூஜைகளில் ஈடுபடும் பொழுது இல்லாத ஒரு விஷயங்களில் நம்ம ஈடுபடும் பொழுது பார்த்திங்கன்னா பள்ளி சத்தமிடுதுன்னா அதற்கு பின்னால் உள்ள குலதெய்வ அருளையும் அதற்கு பின்னால் உள்ள விஷயத்தையும் நம்ம தெரிந்து கொள்ளணும். மேலும் பார்த்திங்கன்னா எல்லாருக்குமே பெரும்பாலும் குலதெய்வமாக கருதப்படுவது கருப்பசுவாமி, ஐயனார், முனியசாமி போன்ற ஆண் தெய்வங்களால் குலதெய்வமாக இருக்கும். இந்த தெய்வங்களுக்கெல்லாம் நாம் சுருட்டை ஒரு பிரசாதமாக வைத்து வழிபடுவோம். அதற்கு ஏற்றாற்போல் உங்கள் வீட்டில் சம்பந்தமே இல்லாமல் திடீரென்று சுருட்டு வாசனை வருவதை நீங்கள் உணர்கிறீர்கள் என்றால் உங்கள் குலதெய்வத்தின் நடமாட்டம் உங்கள் வீட்டில் இருக்கிறது என்பதையும் நீங்கள் முழுமையாக நம்பலாம். அடுத்து பார்த்தீங்கன்னா எலுமிச்சை பழம். அதாவது நீங்கள் எப்போதும் கோவிலுக்கு சென்று வரும்போது அங்கு கொடுக்கப்படும் எலுமிச்சை பழத்தை வாங்கி வந்து உங்கள் வீட்டின் நிலைவாசலில் அல்லது பூஜை அறையில் வைத்திருப்பீர்கள். அப்படி வைக்கப்பட்ட எலுமிச்சை பழம் நாட்கள் செல்ல செல்ல சுருங்கி காய்ந்து போகிறது என்றால் உங்கள் வீட்டில் குலதெய்வத்தின் நடமாட்டம் இருக்கிறது என்பதை நீங்கள் அறிந்து கொள்ளலாம். ஆனால் அதே எலுமிச்சை பழம் அழுகி போகின்ற நிலைக்கு வரும்போது உங்கள் வீட்டில் இறைசக்தி என்பது துளியும் இல்லை, துர்சக்திகள் ஆதிக்கம் அதிகமாக உள்ளது என்பதை உணர்ந்து கொள்ளலாம். எலுமிச்சை பழம் காய்ந்து போவதும் சரி, அழுகி போகிறதுக்கு நமக்கு வித்தியாசம் தெரியும். அதை நம்ம தெரிந்து கொள்ளணும். அழுகி நம்மளுக்கு தண்ணியாக ஒரு மாதிரி போயிடுச்சுன்னா அந்த நேரத்தில் நம்ம வீட்டில் எதிர்மறை ஆற்றல்கள் அப்படிங்கிறது அதிகமாக இருக்குது அப்படிங்கிறதை நம்ம உணர்ந்து கொள்ளணும். அடுத்ததாக உள்ள அறிகுறி பார்த்திங்கன்னா சில சமயங்களில் உங்கள் வீட்டில் ஏதாவது சுப நிகழ்ச்சிகள் குறித்தோ அல்லது நல்ல காரியங்கள் குறித்தோ பேசும்பொழுது இந்த நல்ல காரியங்கள் குறித்து உங்கள் குலதெய்வங்களிடம் நீங்கள் பிரார்த்தனை வைக்கும் பொழுது உங்கள் குலதெய்வங்கள் அதற்கு சம்மதம் தெரிவிக்கும் நோக்கத்தில் ஒரு சில விஷயங்களை செய்வார்கள். இதில் சிலருக்கு தெரிந்த பொதுவான விஷயம் உங்கள் குலதெய்வத்தின் மேல் வைக்கின்ற பூ கீழே விழும் அல்லது எலுமிச்சை பழம் கீழே விழும் போன்ற இது போன்ற நிகழ்வுகள் எல்லாம் நடக்கும். ஆனால் இதை தாண்டி சில நிகழ்வுகள் நடக்கும். ஆம், நீங்கள் சுப காரியங்கள் குறித்து பேசும் பொழுது அல்லது பிரார்த்தனையில் ஈடுபடும் பொழுது நீங்கள் அதை பேசிய ஒரு சில மணி நேரத்திற்குள்ளாகவே உங்களுக்கு தெரிந்தவர்கள் யார் மூலமாகவோ கோவிலில் இருந்து பூ கொண்டு வந்திருக்கிறேன், பிரசாதம் கொண்டு வந்திருக்கிறேன் என்று வருவார்கள். இது உங்கள் குலதெய்வம் தான் செய்யும். அவர்கள் அதற்கு சம்மதம் தெரிவிப்பதை இப்படி கூட நம்மால் உணர்ந்து கொள்ளலாம். இது பார்த்திங்கன்னா எல்லாருக்குமே இந்த நிகழ்வானது நடந்து விடுவது கிடையாது. உண்மையான பக்தியும் அன்பு நம்ம முழுமையாக நம்பிக்கையோடு நம்ம அவரை வழிபட்டு கொண்டே இருக்கும் பொழுது தான் இவ்வாறான விஷயங்கள் நமக்கு தொடர்ந்து நடைபெற்று கொண்டே இருக்கும். எப்பொழுதுமே எந்த சூழ்நிலையுமே இறைவனை மட்டும் நம்ம தாழ்த்தியும் இறைவனே கிடையாது அப்படிங்கிற மோசமான சிந்தனைக்குள்ளேயும் நம்ம போயிடக்கூடாது. ஏன்னா உலகத்தில் நடப்பது எல்லாமே ஒரு மாய விளையாட்டுக்கள் தான். அதில் நடப்பது எல்லாமே நம்மளுடைய நன்மைக்கு இறைவனை சேர்ந்தால் மட்டும்தான் அது நடக்கும். அதனால் ஒரு சில விஷயங்கள் பார்த்திங்கன்னா நமக்கு நல்லதாகவும் முடியும், ஒரு சில விஷயங்கள் கெட்டதாகவும் முடியும். அதை வைத்துக்கிட்டு நம்ம திடீரென்று இறைவன் எனக்கு இதை செய்யலைன்ட்டு நம்ம சாடி அவரை வையக்கூடாது. அதே சமயம் இறை வழிபாட்டிலிருந்து நம்ம பின்வாங்கி கொண்டே இருக்கக்கூடாது. தொடர்ந்து வழிபட்டு கொண்டே இருக்கணும். எது நடந்தாலுமே இறைவனுடைய செயல் அப்படின்ட்டு நம்ம போய்கொண்டே இருக்கணும். அப்போ தான் எல்லாமே நமக்கு நல்லதாக நடக்கும் அப்படிங்கிறதை நம்ம உணர்ந்து கொள்ளணும். இந்த மேற்கூறிய அறிகுறிகள் உங்களுக்கு ஏற்பட்டிருக்கிறதா அப்படிங்கிறத கீழே கமெண்ட் பண்ணுங்கள். மறக்காமல் உங்களுடைய நண்பர்களுக்கும் அந்த வீடியோவை பகிர்ந்து கொள்ளுங்கள். அனைவரும் இறையருள் பெற்று என்றும் நலமுடன் வாழ வேண்டும். நன்றி, வணக்கம். ஓம் நம சிவாய நமக.